கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:16 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உபரரரரா உகரரரரா உபரவ உபரவரா உகரகரி கரகரா. தாழ்மையில் இருந்தேன் தலாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தலாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓரா ரிபரரீரா அப்பா அபரரிப்பா அபாரரரரா ரிபாரரரரா ரிகரகரி கரகரா உபரகரி கரகரா. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவாரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவாரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ரீவா உபர உபா அப்பா ரிவர ரிப்பா உபாரரரரா ரிவாரரரரா ரிகரகரி கரகரா உபனகரி கரகரா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் பிரைஸ் தி லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், வாணி கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். ஏசாயா 2வது அதிகாரம் 16வது வசனத்திற்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:16. தர்ஷீஷின் கப்பல் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்கள் மேலும் அழிவு. இன்னைக்கு நம்ம எது மேல வரும் அப்படின்னு பார்க்கணும். கப்பல். இன்னைக்கு நம்ம பார்க்குற கப்பல் ஷிப்னு இங்கிலீஷ் நம்ம பார்க்குறோம். இந்த ஏசாயா 2வது அதிகாரம் ஷிப்புங்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம எபிரேய மொழியில பார்க்கல, கிரீக் மொழியில பார்க்குறோம். கிரேக்க மொழி நான் தேடி பார்த்தேன், எபிரேய மொழியில இந்த வார்த்தையை காணும். ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இது கிரீக் வார்த்தை பிளேயோன். பிளேயோன் PLOION பிளேயோன். பிளேயோன். இந்த பிளேயோன்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. தண்ணீரை கடந்து செல்ல எதனாலும் பிளேயோன் தான். ஒரு தண்ணீரை கடந்து செல்றதுக்கு அது போட்டா இருக்கட்டும், ஒரு பேழையா இருக்கட்டும், ஒரு பெரிய ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காமனான வார்த்தை பிளேயோன். இது நம்ம பார்க்கலாம். பிளேயோனை புதிய ஏற்பாட்டில், ஏன்னா கிரேக் மொழினால அது புதிய ஏற்பாட்டுக்குள்ள தான் இருக்கும். மத்தேயு 8வது அதிகாரம் 23 வசனம். மத்தேயு 8:23. அவர் படகில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்றார்கள். படகில் ஏறின பொழுது இந்த படகை கிரீக் மொழியில பிளேயோன். பிளேயோன். இத இன்னும் அருமையாக போட்டை கப்பல்னு சொல்லி சொல்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாக்கோபு. யாக்கோபு மிக அழகாக நாவ உதாரணமா சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம்
4 வசனம். கப்பல்களை பாருங்கள். பிளியோன், கப்பல் பிளியோன், போட்டு பிளியோன். எது தண்ணீரை கலந்து செல்றதற்கு யூஸ் பண்ணாலும் கிரேக்க வார்த்தை பிளியோன். வெளிப்படுத்துதல் 8வது அதிகாரம் 9வது வசனத்துல கப்பல்ல 1/3 பங்கும் சேதமாயிற்று. ரைட். ஒரு வார்த்தை நம்ம கற்றுக்கொண்டோம், அது பிளியோன். 2வது வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், அது என்னன்னா அதே பிளியோன்ல அது வேற மாதிரி இருக்கு. PLOI பிளே தான் இருக்குது. ARION படகு. படகுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை கேட்டீங்கன்னா அதே பிளியோன் தான். அதை கொஞ்சம் PLOI அது வர அப்படிதான் இருக்கு. ARION பிளேரியோன் அப்படின்னு வருது. மார்க்கு 3வது அதிகாரம் 10வது வசனம். மார்க் 3:10 படகு. ஜனங்கள் திரளானதுபடினாலே அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படகை ஆயத்தம் பண்ணவர். இது என்ன அப்படின்னா பிளேரியோன். PLOIARION. இந்த படகை நீங்க திரும்ப எங்க பார்க்கலாம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு. நம்ம திரும்ப மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். வாசிப்போமா? யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழம் தூரமாக்கிலே படகில் இருந்து கொண்டே பிளேரியோன் படகில் இருந்து கொண்டே. சரி, இப்ப 2 வார்த்தை கற்றுக்கிட்டாச்சு. 3வது கப்பல் ஸ்பெசிபிக்கா நாயூஸ் கப்பல். முதல்ல காமன் வார்த்தை. அந்த காமன் வார்த்தை என்னன்னா தண்ணீரை கடந்து போறதுக்கு உதவுறது எல்லாமே பிளேயோன். ஆனா படகுக்கு பிளேரியோன். ஆனா கப்பலுக்கு நாயாஸ் நாயூஸ் கப்பல். இந்த கப்பலை பார்ப்போமா? இந்த கப்பலை எங்க நம்ம பார்க்கலாம்னா அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 27வது அதிகாரம் 9வது. வெகு காலம் சென்ற பிறகு உபவாசம் கலந்து கொண்ட இனி கப்பல் யாத்திரை செய்கிறது. கப்பல் யாத்திரை. இந்த கப்பலுக்கு நேவி. இந்த நேவி இந்த யோஸ்ல இருந்து தான் நேவி வந்துச்சு. நேவினா உங்களுக்கு தெரியுங்களா? ஏர்ஃபோர்ஸ், நேவல் ஃபோர்ஸ். பவுல் இந்த ஈரோக்ளியான் காற்றுனால பயங்கரமாக சேதமாச்சு. சேதமான உடனே அந்த கப்பல் உடையிறது. வாசிப்போமா? 27வது அதிகாரம் 41வது வசனம். இருபுறமும் கடல் மூழ்கினாலே அந்த கப்பல் திரை தட்டுறது. அது 2 உடைஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் இன்னொரு கப்பலை ஆயத்தமாக்கிருக்கிறார். அதை நீங்க 28வது அதிகாரம் 10வது வசனம் இருப்பாங்க. 28:10 அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி. இது உடஞ்சு போன கப்பல் கிடையாது, அதெல்லாம் சரி பண்ண முடியாது. உடஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவங்களுக்கு அடுத்த இன்னொரு கப்பலை ரெடியா வச்சிருக்கிறாரு. அந்த கப்பல் பேரு நாயூஸ், NAUS. அப்ப லிட்ரலா இந்த சொல் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயாணங்கிற ஒரு காரியத்திற்காக யூஸ் பண்றது கப்பல். பிரயாணத்துக்கு மாத்திரமல்ல, அவங்க ஒரு சரக்கை கூட்டிட்டு போகிறதுக்கும் இந்த கப்பலை தான் யூஸ் பண்றாங்க. சரி, இப்ப நம்ம மொழியை கற்றுக்கொண்டாச்சு. அடுத்து வாசனத்துக்குள்ள வருகிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 16வது வசனம். தர்ஷீஸ் கப்பல் எல்லாவற்றில் மேலும் எல்லா சித்திரமும் ஒரு அழிவு. இப்ப இதை நம்ம கொஞ்சம் ஸ்லைட்டா ரிவைஸ் பண்ணத்தான் புரியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 9வது வசனத்துல இந்த விக்கிரகத்தை எல்லாரும் போய் வணங்கி கொண்டே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு,
நான் அழிப்பேங்கிறார். அவங்கள மன்னிக்க மாட்டேங்கிறார். மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 11வது வசனத்துல நரரின் மேட்டின்மையான கண்கள் தாழ்த்தது. அந்த மேட்டின்மையான கண்களுக்கு காரணம் அவர்களோட பொசிஷன் என்னெல்லாம் அவளுக்கு இருந்ததுனால அந்த ஒரு பெருமை இருந்துச்சு. ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு அம்மா, கோடீஸ்வரர் அம்மா வச்சுக்கோங்க, இது எப்படின்னா ரைட். அவங்களுடைய அந்த நட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டுருக்கோம், அது வெளியில தான் இருக்கும். அந்த டைமண்ட் வளையல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடி மின்னும், டக்கு 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 டக்குன்னு. காதல் எல்லாமே டைமண்டாக இருக்கும். முதட்டில் ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க. அதை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெத்து. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பணம். இந்த பணம் போச்சுன்னா எல்லாம் போயிடும். ஆமாவா இல்லையா? பணம் போச்சா இந்த பகை டிக்கெட்டெல்லாம் கூட்டியே போயிடும். அதனால தான் இங்கே பார்க்குறாரு 12வது எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு. இந்த எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டில் ஆண்டவர் லிஸ்ட் வரிசையாக கொடுத்துக்கிட்டே வர்றார். 1 2 3 4 5. அதில் மீட்டின்மானவர்கள் எல்லாம் உயர்ந்தவை எல்லாம் தாழ்த்தப்படும். 13ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், உயர்ந்த கேதுரு மரத்தை போல இருக்கிற ஒரு மக்கள். அவங்களுக்கு இருக்கிற பவர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஹை பவரோடு இருப்பாங்க. ஆனால் அந்த பவர் அவங்கள விட்டு போகும், ஒருவன் கண்டுக்கிற மாட்டான். அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது உன்னதமான எல்லா பர்வதங்கள் மேலும். எல்லா பர்வதங்கிறது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பர்வதத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தோடு உனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அது பர்வதம் போல இருந்தாலும் நீ ஜெபம் பண்ண அது போயிடும். ஆனால் இவங்களுடைய பெருமையை ஒரு பர்வதமாக நம்ம பார்க்கிறோம், எல்லா பர்வதங்கள் மேலும். சரி, எப்பவுமே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லலைன்னா அந்த செய்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு டாக்டர், அவருக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு, 3 பிள்ளைகள் இருக்கு. எப்பவுமே அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா என் பசங்க இப்படி இருக்கான் அப்படி இருக்கான்னு அவர் எப்பவுமே ஒரு பெருமையாக தான் பேசுவார். அவருக்கு ஒரு பையன் இன்ஜினியர், அவனை அமெரிக்காவுக்கு போயிட்டார். இன்னொரு பையன் டாக்டர். இவர் மாதிரியே இவர் என்ன படிச்சிருக்காரோ அதே மாதிரி படிப்பு சொல்லி கொடுத்தாச்சு, டிகிரி வாங்கிட்டாங்க. 2வது பையனுக்கு, மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே என்ன ஆகும், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அமெரிக்காவுக்கு போனால் அதோட முடிச்சிச்சு, அடுத்து அவனை பார்க்க முடியும். 2வது பையன் திருச்சியில் ஒரு சம்பந்தம் அவனுக்கு, அவங்க மாமனார் பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காரு. என்ற சொல்கிறாரு, 2வது பையன் திருமணமாகி அன்னைக்கு போனவே இன்னைக்கு வர வரல. அவருக்கு 2 பையங்க, அதாவது நான் சொல்றேன் 2 பேருங்க, 2 பேருங்களே இவர் கண்டே பார்த்தது இல்லைங்கிறார். ஃபோட்டோவில் பார்ப்பேன், வீடியோ காலில் பேரை கூப்பிடுவாங்க, நான் தொட்டு பார்த்ததில் பேசினது கிடையாது. 3வது பொம்பளை பிள்ளை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை பார்க்கணுன்னு அவருக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதனால் இந்த நான் சொல்கிற டாக்டர் எனக்கு நல்லா தெரியும், இல்லையா சொல்ல மாட்டேன். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷமும் நான் 2 கையிலையும் அக்னி சட்டி எடுத்துகிட்டு போவேன், 2 கையிலையும் அக்னி சட்டி போடுறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இந்த நைட்டில் யாருமே இல்லாத விடியதுக்கு முன்னாடியே நான் சட்டி எடுத்து முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. எந்த வருஷமும் நான் நிப்பாட்டினதே இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாரு ஒரு டாக்டர். இப்போ இந்த டாக்டருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு அடிக்ட், போதைக்கு அடிமையாக இருந்த இவர். இந்த போதைக்கு அடிமையாக இருந்து பிறகு கொஞ்ச நாள் அந்த போதையிலேருந்து வெளியே வந்து ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்கார். இவருக்கு அந்த பையன் மேலே ஆசை, மகளை கட்டி கொடுக்க. அவங்களுக்கு என்ன கசக்க வச்சைக்கும். ஆனால் இவருடைய ரொம்ப நெருங்கின நண்பன் மதுரையில் சொல்லியிருக்காரு, தம்பி வேண்டாம், ஒன்ஸ் அடிக்ட் ஃபார் எவர் அடிக்ட், நீங்கள் ஏமாந்து போயிடாத அப்படின்னு சொன்னார். அவன் நான் 2 வருஷம் பார்த்துட்ருக்கேன், சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறான்ட்டு கட்டி கொடுத்தாரு. கட்டி கொடுத்து கரெக்டாக 6 மாதம் வாழ்ந்தான். அதுக்குள்ளே அவள் கன்சீவ் ஆனான். கன்சீவ் ஆன உடனே இவன் சொல்லிட்டான், உங்கள் மகள்கிட்ட நிறையா குறைகள் இருக்குது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் காம்பன்சேஷனாக சில லட்சங்கள் தரேன்ட்டு
இந்த டாக்டருக்கு ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீடு இவருக்கும் இவங்க அண்ணனுக்கும் பாதி பாதி. அண்ணன்கிட்ட சொல்லியிருக்காரு, அண்ணே என் பங்கு நீ எடுத்துக்கோ, ஆனால் இந்த பொண்ணை கட் பண்ணி விடுறதுக்கு எனக்கு 4 லட்சம் வேணும். 4 லட்சம் எனக்கு கொடு, நான் ஃபுல்லாக உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அவரும் பார்த்தார், 4 லட்சத்தை எங்கேயாவது வீடு கிடைக்குமான்ட்டு ரூபாயை கொடுத்தார். அந்த பொண்ணுகிட்ட மாமனாட்ட கொடுத்து, இன்னைக்கு கூட எனக்கும் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, 4 லட்சத்தை வாங்கிக்கோங்க. அவரும் கேவலமாக அந்த ரூபாயை வாங்கி அந்த பொண்ணு பேரில் போட்டார். ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அந்த பொம்பளை பிள்ளைய இவர் டாக்டர் ஆக்கினார். அந்த பொண்ணை கொஞ்சம் ஹேண்டிகேப்ட் பொண்ணு. இந்த பொண்ணு இப்போ இங்கிலாண்டில் இருக்கா. இங்கிலாண்டில் இருந்துட்டு அவள் சொல்கிறா, தாத்தா எனக்கு நிறைய செலவாகுது, நீங்கள் உங்கள் வீடை விற்றுங்க, இருக்கிற வீடை விற்று எனக்கு அனுப்புங்கன்ட்டு. இவர் இப்போ ஒரு டிப்ரெஷன் போயிட்டார். டிப்ரெஷன்லேருந்து பேஷண்ட்டை பக்கத்து முனியை நிப்பாட்டிட்டாரு. இப்போ தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் பெருமை, விக்கிரகம். 2 கையிலையும் சட்டி எடுத்தது நிலைமையை நான் சொல்கிறேன். இது கற்பனை கதை கிடையாது. இன்றைக்கும் அவர் இருக்கார், பேர் மாத்திரம் சொல்ல மாட்டேன். ரைட், பார்ப்போமா? உயரமான உன்னதமான எல்லா பர்வதங்கள் மேலும், உயரமான எல்லா மலைகள் மேலும், உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதிலும் எல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குற கப்பல். இந்த கப்பலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாசிப்போமா? இந்த கப்பல் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 48வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 22 ராஜாவு சாலமோன் ராஜாவு சமுத்திரத்திலே ஈராமிலே கப்பல்கள் கூட தார்ஷீஷின் கப்பல் இருந்தது. தார்ஷீஷின் கப்பல், இப்போ தார்ஷீஷ் கப்பலை தான் பேசிட்டு இருக்கோம். கப்பல் 3 வருஷத்துக்கு ஒரு தரம், 3 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த கப்பல் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற இஸ்ரேல் தேசத்தில் ஆரம்பிக்குது. இஸ்ரேல் தேசத்திலிருந்து அப்படியே ஒரு சர்க்கிளாக போய் ஏசியா கண்டத்துக்கு, அதாவது நம்ம வாழ்கிற கண்டத்துக்கு போய் அங்கேருந்து என்னெல்லாம் அது கலெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொன், வெள்ளி, யானை தந்தம், குரங்கு, மயில். என்னெல்லாம் பாருங்க. பொன். இந்த பொன் எதை குறிக்குது? ராயல் மெட்டல்ங்க, பரலோக கலரை காட்டுறது. அப்போ 3 வருஷங்கிறது திருத்துவத்தினுடைய நம்பர். 3 வருஷத்துக்கு ஒருக்கா கப்பல் ஆரம்பிக்குது. இஸ்ரேல் தேசத்தில் எருசலேம்லேருந்து ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் பண்ணி முதல் அது எனக்குன்னா பொன், அடுத்து வெள்ளி. வெள்ளிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மீட்கிறதுக்காக கொடுக்கறது மீட்கிற மெத்தட். 3வது யானை தந்தம். யானை தந்தம்னா என்ன சொல்லுகிறார்னா, பின்னாடி ஒரு மரணம் நடந்திருக்குது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்திற்கு அடையாளமானது. அடுத்து பாருங்க, யானை தந்தம், குரங்கு. இந்த குரங்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கையில் நம்மளுடைய குரங்கு போல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு மாடல் அங்கே தூக்கி வச்சாரு. மயில். இந்த மயில்ங்கிறது ஒரு மிக மிக அழகான ஒரு இது, ஆண் மயில். சரி, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கலும் ராஜாவைய சாலமோன். இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு ரொட்டீனாக அந்த இது நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டோடைய கிருபை இருந்தால் தான் இது நடக்கும். கிருபை போச்சுன்னா உடஞ்சி போயிடும். இந்த கப்பல் ஏன் அலறி சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 48வது வசனம். 22, 48. பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஸ் கப்பல்களை செய்தான், ஆனால் அவைகள் போகவில்லை. அது எசியோன் கெபேரிலே உடைந்து போயிற்று. ஆண்டவர் சாலமோனை நேசித்தார்.
அவர் அனுப்பின கப்பல் ஓடவே இல்லை. 3 வருஷத்துக்கு ஒருக்கா அது போய் திரும்ப வந்துருக்கு. ஆனால் இந்த கப்பல் அது உடைஞ்ச உடனே இங்கே ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது அப்படின்னா, தர்ஷீஷின் கப்பல் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் அலறுங்கள். என்ன சொன்னோம்? அலறுங்கள். சரி, அடுத்து பாருங்க, வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 17வது வசனம். 18, 17. மாலுமிகள் யாவரும், கப்பல் யாத்திரை பண்ணல் யாவரும் கப்பல் யாத்திரை தூரத்து நின்று அவள் வேகிறதுனாலே இப்படி அவங்க தலையில புழுதியை போட்டுக்கிட்டாங்க. ஐயோ மா நகரமே, சமுத்திரத்திலே கப்பலை உடைய அனைவரும் உசிதமான சமுத்திர ஐச்சியர்கள் ஒரு நாளிலே பாலா அழுது புலம்புறார்கள். இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க 3 வகையான பாபிலோன் நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க 18வது அதிகாரத்தில் உள்ள பாபிலோன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம், பிசினஸ். ஆனா 17வது அதிகாரத்தில் ஒரு பாபிலோன் இருக்கு, அது வேசிகளுக்கு தாய். இது என்ன பாபிலோன் கேட்டீங்கன்னா, மத சம்பந்தப்பட்டது. உலகத்துல மதம் ஒரு பெரிய பிசினஸ். அது எப்படி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. எங்க டாக்டர் மாட்டேன், ஒரு ஊழியக்கார பொண்ணு வருவான். அவ ஒரு நாள் கையில் அப்படி ஒரு கீச்சனை வச்சு அப்படி சுற்றிக்கிட்டே வர்றான். என்னம்மா இது கேட்டா, நான் பல ஊருக்கு போவேன் பார்த்தீங்களா மேடம் சிஸ்டரா, இந்த விருதுநகரில் நான் தான் பஸ்ஸில் இறங்கி எனக்கு இங்கே போய் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மொப்பட் இருக்கு, அதனுடைய சாவி இது. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கலெக்ஷன் போகிறதுக்கு அவங்க சாவி வச்சுருக்காங்க. ஒரு நாள் என் மனைவிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு 200 என்ன பிள்ளைகள், அநாத பிள்ளைகள் வச்சுருக்கிறேன். அந்த 200 அநாத பிள்ளைகளுக்கு நான் 200 பெட்ஷீட் வாங்கியிருக்கிறேன். அந்த 200 பெட்ஷீட்டுக்கு நிறைய எனக்கு செலவாயிடுச்சு. ஒரு பெட்ஷீட்டுக்கு 200 ரூபா மேனிக்கு, நீங்கள் 200 பெட்ஷீட்டுக்கு எனக்கு காசு கொடுக்கணும், இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். என் மனைவி எங்கிட்ட வந்து கேட்டா, யோசிச்சேட்டா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அநாத பிள்ளைகளை வளர்க்குறாங்களே, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு என்று சொன்னான். நான் சொன்னேன், அந்த 200 பெட்ஷீட்டையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன். அங்கேருந்து சொல்லாதீங்கிறான். நான் சொல்லுது உண்மையா பொய்யா? வா, உண்மைதான். நான் சொன்ன உடனே எவ்வளோ விவரமா ஒரு துணிக்கடையில் போய் ஒரு பெட்ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் வாங்கிட்டேன். சொன்னது 200 பிள்ளைகளுக்கு பெட்ஷீட் பிஸ்னஸ். அடுத்து இவர்கிட்ட வந்து கேட்பேன், நாங்கள் ஒரு ப்ரேயர் டவர் கேட்டோம், டாக்டர் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்ட்டு. நான் ஸ்டீஃபன் இருக்கார், ஸ்டீஃபன் அனுப்புனே ஓடியே போயிட்டாவ. இது ஒரு பிஸ்னஸ்க்கு. உங்களுக்கு மனசாட்சி இருக்காது, நம்ம பொய் சொல்கிறோம்னு இருக்காது, அதான் நம்ம பார்க்கணும். இது ஒரு பிஸ்னஸ். ஆனால் 18வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது இது இன்னொரு பிஸ்னஸ். இது பிஸ்னஸ் என்னன்னா, கப்பல் வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, பல காரியங்கள் செய்கிறாங்க. ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வெளிப்படுத்துதல் 18வது அதிகாரம் 16வது வசனத்தில், பூமியின் வர்த்தகர்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன், வெள்ளி, ரத்தாம்பரம், முத்து, வெள்ளி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 12 எல்லாத்தையும் சொல்லிட்டு 13வது வசனத்தில், அடிமைகள் மனுஷருடைய ஆத்துமாக்களை இனி கொள்வார். மனுஷருடைய ஆத்துமா, அது நாங்கள் மனுஷருடைய ஆத்மா, மற்றெல்லாம் புரியும். அதாவதெல்லாம் நீங்கள் கார் பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன். மனுஷருடைய ஆத்மா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இதெல்லாமே பாபிலோனை குறித்து சொல்லப்பட்டது. பாபிலோனில் யூப்ரட்டஸ் நதி இருக்குது. அந்த நதியில் தண்ணி பெஸ்ட் நல்ல தண்ணி கிடைக்கும். அங்கே கீழே இருந்து ஆயில் கிடைக்குது, நல்ல தண்ணி நதியிலேருந்து கிடைக்குது. அதனால் உலகத்தில் எல்லாரும் அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுறாங்க. ஜே நடந்துகிட்டு இருக்குது பிஸ்னஸ். இதில் மனுஷனுடைய ஆத்மா அப்படின்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரனுக்கு, கோடீஸ்வரன், ஜாண்டிஸ் இருக்கும், கடைசி அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாப்பிட முடியாது. அல்வா இருக்கும், டேஸ்டாக இருக்கும், அப்படி காசு கொடுத்து வாங்கிடுவாங்க, ஆனால் சாப்பிட முடியாது. அதனால் விஞ்ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சரீரத்தை
உண்டு பண்ணுறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை பிரட்டை. தவளை பார்த்தீங்கன்னா தவளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், தலை இருக்காது, ஆனால் எல்லாமே இருக்கும் அதுக்கு. அந்த மாதிரி குளோனிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதாவது செல்லிலிருந்தே டெவலப் பண்ணுறது, உருவாக்கி அதுக்கு தலை இருக்காது, ஆனால் மனுஷன் ஹியூமன் பாடி எல்லாமே இருக்கும் பர்ஃபெக்டாக. ஏன் தலை இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவருக்கு சுகர் இருக்குது. அந்த சுகருக்காக இவர் வந்து அட்மிட் ஆகிறார் எங்கே, இந்த ஆஸ்பத்திரியில். அவங்க சொல்லுவாங்க, இத்தனையோ கோடி பில்லியன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சர்ஜரி பண்ணுவோம். இந்த தலை பிரட்டை நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட செல்லில் தயாரித்து பண்ணால் அவனுடைய பேங்க்ரியாஸை எடுத்து இவர் பேங்க்ரியாஸை தூக்கப்பட்டு உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பேங்க்ரியாஸில் டெய்ல் வால் பகுதியில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கரஹான் அப்படின்னு சொல்லி ஒரு செல் இருக்கும். அந்த செல் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ எனக்கு டயபெட்டிக் அதோடைய கிருமினால நான் ஒரு இனிப்பு சாப்பிட்டா அந்த பேங்க்ரியாஸ் கொஞ்சம் கூடுதலாக வேலை செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணி அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். டயபெட்டிஸ் அவங்க இன்சுலின் போடணும், மாத்திரை சாப்பிடணும். இப்போ இந்த சர்ஜரி பண்ணியாச்சா, உள்ளே வச்சாச்சு, அது நார்மல் பேங்க்ரியாஸ், அது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. தலையில் உள்ளது, இப்போ உதாரணத்துக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அந்த கிட்னி ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய மாத்திரைகள் அவங்க சாப்பிடலாம். ஆனால் இது வச்சாச்சா, புதுசாக ஒரு ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணும்போது ஒரு பேங்க் அதே மாதிரி வந்துடும். ஆனால் அழியும் போது எல்லாம் சேர்ந்து போயிடுது. சரி, இதை தான் நம்ம அழிவை பார்க்குறோம். திரும்ப ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசினேன். 19 வசனம், வெளிப்படுத்தல் 18, 19. தங்கள் மேல் புழுதியை போடும், ஐயோ மகாநகரமே, சமுத்திரத்தின் கப்பல்கள் அனைத்தையும் இவருடைய உசிதமான சம்பவத்தினால் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த நம்ம ஒரு நியாய தீர்ப்பாக நம்ம பார்க்கணும். இது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது, நீங்களாம் கட்டாயம் மறந்துருப்பீங்க. அதில் வரதான் பிரச்சனையே கிடையாது, நீங்களாம் எக்ஸ்பர்ட் மறக்கிறது. நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில், அது என்னன்னா, தெபரால் ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டில் ஒரு கப்பல் உள்ள வருதுங்க, அதை தான் காட்டுறேன். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 17வது. கிலியாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள், தான் மனுஷர் கப்பலிலே தங்கியது என்ன? கப்பலிலே தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் நடந்துகிட்டு இருக்குங்க. நியாயாதிபதி காலத்துலலாம் அந்த ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த யுத்தத்தில் இந்த தான் மனுஷர்கள் பங்கு கொள்ளாமல் தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது சண்டையில் இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம டப்புன்னு உள்ளே வந்துடும், தோத்தா அந்தால கப்பலை ஓடி ஓடி போயிடும், நம்மளை சரிப்பிடிக்க மாட்டாங்க. என்ன பிரில்லியண்டாக இருந்தாங்க பார்த்தீங்களா. ஆனால் பைபிளில் எவ்வளோ அழகாக போட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியாயாதிபதிகள் 5:17, கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் தங்க, அவங்க யோர்தானுக்கு அக்கறையில் உட்காந்துக்கிட்டாங்க, உள்ள வரல யுத்தத்துக்கு. தான் மனுஷர் கப்பலிலே தங்கி இருக்கிறது என்ன, ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்க, தப்பிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செபுலோன் நப்தலியும் போர்க்களத்தின் முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். 3 கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு கூட்டத்தார் கப்பலில் இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தார் என்ன செய்றாங்கன்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் நின்றுக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தார் இதை ரெடியாக பண்ணுறாங்க. இது கப்பல். எடுத்துக்கிறோம், எண்ணாகமம் எடுத்துக்கொள்வோம். 24வது அதிகாரம் 24, 24. சித்தீம் கரைத்துறையிலிருந்து கப்பல் வந்தது. எதற்காக வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறைப்பிடித்து கொண்டு போகிறது. அசூரரை சிறைப்படுத்தி ஏபோரையும் வருத்தப்படுத்தி அவர் முற்றும் அழித்துப்படுவார். பின்பு பீலையாம் திரும்புவார். சிறைப்படுத்தி கொண்டு போவதற்கு ஒரு கப்பல் வருது பார்த்தீங்களா. அந்த காலத்திலேயே ஆண்டவர் பீலிய மூலமாக ஒரு மனித அடிமை தன கப்பலில் நடக்குங்கிறத வெளிப்பாக சொல்லிட்டார். சரி, இன்னொரு சாபத்தை குறித்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சாபம், உபாகமம் 28வது அதிகாரம், சாபம் 28,
68. இனி காணாதிருப்பாய். சாபம், ஃபுல்லாக சாபம், எல்லாம் நம்ம பார்த்தாச்சு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை கப்பலிலே எகிப்துக்கு திரும்ப போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரர்கள் விற்கப்படுவீர்கள். உங்களை கொல்லுவார்ல. இங்க பெரிய கோடீஸ்வரனா இருந்துட்டு அங்க போய் நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேலைக்கார அங்க போகும்போது கப்பல்ல போல கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். சரி, கடைசியாக நம்ம பார்த்த ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துரு. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஒரு கப்பல் பிரயாணத்தில் பவுல் போகிறோம். அப்போ அந்த கப்பலில் ஓனரும் இருக்காரு, மாலுமி இருக்கார். ஆண்டவர் பவுல்கிட்ட தெளிவாக சொல்றாரு, இது கடல் சேதத்தில் கப்பலுக்கு சேதம் ஆகும், உயிர் சேதம் நடக்காது. இப்போ பவுல் ஒரு விலங்கு போட்ட ஒரு அடிமை, ஒரு சிறைப்பட்டிருக்கார், குற்றவாளி. இவர் சொல்றாரு, மாலுமிட்டையும் சொல்றாரு, ஓனர்கிட்டையும் சொல்றாரு, இது சித்திக்காது, நீங்க இந்த இதில் போகக்கூடாதுன்ட்டு. ஆனா ஒரு திண்டல் அடிக்குது, எல்லாரும் சோகமா இருக்காங்க, எல்லாரும் பவுலை பார்த்து துப்பியிருப்பாங்க. நான் சொன்னான்ட்டுனேன். ஆனால் அந்த தென்றல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு யூரோக்ளையான் புயலாக மாறிச்சு. உங்களுக்கு பயம் வந்துருச்சு. தண்ணி உள்ளே வருது. என்ன செய்கிறாங்க? உள்ள படகுல இருக்கிற கப்பலில் இருக்கிற இந்த சரக்கு பொருளெல்லாம் தூக்கி தண்ணியில் தூக்கி போடுறாங்க. இது கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சேவிக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர் சொல்கிறாரு, உயிருக்கு ஆபத்து வராதுச்சு. ஒரு பவுல்னால அந்த கப்பல் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. ஜெபிச்சு பண்ணிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, கப்பலை குறித்து நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டுக்காக நன்றி ராஜா. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.